குளத்தூர்ல தோப்பாரு நினைச்சீங்களா சார்? நான் உதயநிதி தோப்பார்னு நினைச்சேன். இவர் தோப்பாருன்றதை என்னால கணிக்கவே முடியல. என்ன காரணம்னா வாரத்துல 3 நாள் அங்கதாங்க இருப்பாரு. ஒன்னு டான்ஸ் பார்த்துன்னு இருப்பாரு, இல்ல கோல போட்டி நட்டுவாரு, இல்லைன்னா வடை சுட்டு தின்னு இருப்பாரு, இல்லைன்னா வாக்கிங் போயிட்டு இருப்பாரு, இல்ல கிழவிங்களை கட்டி பிடிச்சி கொஞ்சம் இருப்பாரு, செல்ஃபி எடுத்துன்னு இருப்பாரு. குளத்தூர்லயே குடியிருக்கிறாரு இவரு அப்படின்னு பார்த்தா, நீ குளத்தூர்ல குடியிருக்கிறதுனாலே நீ தோக்கணும், இங்க வந்து உயிரிழத்துன்னு இருக்கன்னு சொல்லிட்டு மக்கள் சரியான திருப்பி அளித்திருக்காரு. ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? என்கிட்ட இல்லாதது அவர்கிட்ட என்ன இருக்கு சொன்னீங்கன்னா நான் ஃபியூச்சர்ல கரெக்ட் பண்ணிக்குவேன். கொஞ்சம் மண்டையில உரைக்கிற மாதிரி சொல்லுங்கம்மா ப்ளீஸ். நாம வந்து எதனால தோத்துட்டோம்னா, நம்ம பார்க்குறோமே, ஒரு இழவு வீட்டில் கூட ஒரு 10 நாளில் சகஜ நிலைக்கு வந்துடுவாங்க. இவங்க இன்னும் சகஜ நிலைக்கு வந்த பாடு இல்லை. ஏன்னா எதை எடுத்தாலும் ஒரே அழுக, ஒரே புலம்பல், ஒப்பாரி, திட்டுறது, இதான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா படித்து 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 சொன்னோம், டேய் தப்பு பண்ணுறீங்க, ஒரு கேஸ்லையாவது அவரை உள்ள வைங்க, ஒரு கேஸ்லையாவது இந்த வளர்ந்து கட்டவனை தூக்குங்க, என்னென்னமோ பண்ணோம். இளவு வீட்டுல பொம்பளையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா, இந்த ஆளே அழுகிற நீ. இன்ஸ்டாகிராமால தான் நம்ம தோத்தோம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அப்படியே ஒரு அரிய கண்டுபிடிப்பை கொண்டு வந்து வைத்துவிட்டு, அந்த கண்டுபிடிப்பின் அடிப்படையில் நீங்கள் எல்லாரும் இன்ஸ்டாகிராமுக்கு போங்க அப்படின்னு இவர் சொல்ல, இந்த உடன்பிறப்புகளான உளுத்தம்பருப்புகள் எல்லாம் இன்ஸ்டாகிராமுக்குள்ளே வரேன்னு இந்த பூமரங்கள்லாம் இன்ஸ்டாகிராமுக்குள்ளே வந்து அந்த இன்ஸ்டாகிராமில் ஒரே கலைவரம். ஏண்டா இது நான் கரக டிப்ரெஷன்ல இருக்கேன்னு வந்திருக்கேன். இங்க வர்றா. ஏய் அதேடா எனக்கு அனுப்பிக்கிட்டு இருக்க, எந்திரிச்சு போடாம எனக்கு ஏன்டா அனுப்புறாத? நம்மை முதலிலே காட்டி விட்டு சென்றது காங்கிரஸ் சென்று விட்டார்கள். அப்படி சென்று விட்ட பிறகு அவர்களும் அமைச்சர் பதவி பெற்றிருக்கிறார்கள், விடுதலை சிறுத்தைகள் அமைச்சர் பதவி பெற்றிருக்கிறார்கள். இங்க அதிமுக 2ஆக பிறந்து அவர்கள் பாதி பேர் அமைச்சராக ஆவோம் என்றெல்லாம் சொன்னார்கள், சென்றிருக்கிறார்கள். யார நம்பர்னே தெரியல தாசனா. இனிமேல் நம்முடைய பிரச்சாரத்தை பல்வேறு முனைகள்ல நடத்தணும். அதைத்தான் தம்பி உதயநிதி பேசுகிறத சொன்னார். பிரச்சாரத்தையும் ஸ்டைலையும் காலத்துக்கேற்ற மாதிரி மாற்றணும். இந்த கழக உடன்பிறப்புகளான உளுத்தம்பருப்புகள் இருக்காங்க இல்லையா, இந்த உடன்பிறப்புகளான உளுத்தம்பருப்புகளுக்கு ஸ்டாண்டர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், அதனால் நீங்கள் எல்லாரும் இன்ஸ்டாகிராமில் நுழைந்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு முடிவை எடுத்து சோசியல் மீடியாவை சமூக வலைத்தளங்களை நாம சரியா பயன்படுத்திக்கணும். உள்ளமெல்லாம் இன்ப வெள்ளம் பொங்கவே ஓடி வருகிறான் உதய சூரியன், ஓடி வருகிறான் உதய சூரியன். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. உதிச்சது உதய சூரியப்பா, ஆட்டம் பூட்ட கொட்டிய குதிச்சதா, மரமாட்டம் வெளிச்சம் கிடைச்சதா, எங்க கதை அகல முதல தொட்டு அறிஞ அண்ணா அகல முதல தொட்டு. என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? அப்போ என்ன பண்ணுவாருன்னா, இவர் ஒரு வாட்ஸ்அப் கிளப் ஒன்று வச்சுருந்தார், ஒரு வாட்ஸ்அப் குரூப். இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, இந்த அமைச்சர்கள், அப்புறம் இந்த மாவட்ட செயலாளர்கள், இவங்கெல்லாம் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப். இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன பண்ணுவார்னா, இவர் இந்த தூக்கி கட்டுவார் இல்லையா, இந்த தூக்கி கட்டுவார்னு நான் சொல்கிறது ஜிம் எக்யூப்மெண்ட்லாம். ஸோ இவங்க என்ன முடிவுக்கு வந்திருக்காங்கன்னா, இன்ஸ்டாகிராமால தான் நம்ம வந்து தோற்று போனோம். எடுத்து விட்டேன்னு வச்சுக்க மொட்டை மொட்டை பொழந்துரும். அதாவது இவர் பையன் வந்து இவருடைய பர்சனல் தேவைக்காக ரேஸ் விடுறதா இருக்கட்டும், இல்லை ஊராக போய் இவங்க அடித்த கூத்தாக இருக்கட்டும், ஒவ்வொரு ஊர்லேயும் இருந்த அமைச்சர்கள்ங்கிற பேரில் இந்த சேகர் பாபு போன்ற பொறுக்கிகள்லாம் வந்து செய்த அட்டுழியமாக இருக்கட்டும், மமதையில் ஆடுறது ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டப்பட்ட அடங்கிடுவ மனிதா என்பதை இதனாலலாம் இவங்க தோக்கலையாம். இவங்க தோத்ததுக்கு காரணம் வெறும் இன்ஸ்டாகிராம். மான்குட்டி மாதிரி துள்ளி கூச்சிட்டு இருந்த என் பிள்ளைய எப்படி அடிச்சு கழட்டிக்காரே பாருங்க. எல்லாம் காரணம். நம்ம கிட்ட வரலாறு இருக்கு, கொள்கை இருக்கு, சாதனை இருக்கு, எதிர்காலத்துக்கு தேவையான தொலைநோக்கு பார்வை இருக்கு. என்ன இருக்கு உனக்கு சுயசரித்திரம்? அண்டா திருநது, குண்டா திருநது, செவரேறி குதிச்சது, பொம்பளைய புடவை உருவனது, தெருவிலேயே செருப்படி வாங்கிட்டு ஓடனே, அதெல்லாமா படிச்சா எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, புரியாத. இது எல்லாத்தையும் இளைஞர்களுக்கு எடுத்து சொல்லணும், அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்.
புரிஞ்சுக்க ஆரம்பிச்சா இளைஞர்கள் திமுக நோக்கி தான் வருவாங்க. ஒரு அரசு தவறு பண்ணும்போது விமர்சனம் பண்ற நாம அந்த அரசு நல்லது பண்ணும்போது பாராட்டவும் செய்யணும். அந்த விதத்துல தாவேக அரசுக்கு மனதாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது அமைச்சர் TK பிரபு அவர்கள் 76 குவாரிகளை ட்ரோன் மூலமாக அளவீடு செய்து இன்னைக்கு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. வச்சாடா ஆப்பு நினைச்சுக்கிட்டேன் நான். ஒரு கட்சி, அந்த கட்சி தேர்தலில் எந்த காலத்திலும் அவர்கள் ஆட்சியில் இருந்து அந்த ஆட்சியிலிருந்து விட்டு போகும் பொழுது வெற்றி பெற்றது கிடையாது அப்படின்ற ஒரு வரலாறை கொண்ட அந்த கட்சி. அப்போல்லாம் இன்ஸ்டாகிராம் இருந்ததுன்னா அப்போல்லாம் இன்ஸ்டாகிராம் கிடையாது. இப்போ மட்டும் இன்ஸ்டாகிராம் காரணமா அப்படின்னு சொல்றது இருக்கு பார்த்தீங்களா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. அதில் வீடியோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர உச்சபட்ச காமெடி. அதாவது இளைஞர்கள் எல்லாம் கவர்றோம் பேர் வழின்னு அந்த இன்ஸ்டாகிராமில் ஓடி வருகிறான் உதய சூரியன் அந்த பாட்டு எல்லாம் போட்டு பேக்ரவுண்டில் அந்த பிஜிஎம்மோட இவனுங்க ஆக்டிங் கொடுக்குறதா இருக்கட்டும், இவனுங்க கொடுக்குற காமெடிகள்லாம் இருக்கு பாருங்க. சிரிச்சு சிரிச்சு நம்மளால முடியல. பொங்கவே ஓடி வருகிறான் உதய சூரியன் ஓடி வருகிறான். ஏன்டா இவனுக்கு ஆம்புலன்ஸ் வந்துருச்சாடா? மக்களை பிரிக்கும் சனாதனம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும். நன்றி, வணக்கம். சனாதனம் அப்படிங்கிறது இட்ஸ் a way of life. எப்படி நம்ம நடந்துக்கிறோம், வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. சனாதன தர்மம் இருக்கக்கூடாதுன்னா அவங்க அப்பா அம்மாவை வெளியே துரத்திடணும். முடியுமா? திமுகவும் அதிமுகவும் தான் தமிழ்நாட்டை மாறி மாறி ஆட வேண்டும் என்பது எங்களுடைய அரசியல் விருப்பம், எங்களுடைய கட்சியுடைய நிலைப்பாடு. கோவம் வரா மாதிரி காமெடி அந்த அடிப்படையில் தான் நான் மீண்டும் சொல்றோம், திமுகவை தனிமைப்படுத்த திட்டமிடுறாங்க. திமுகவை காப்பாற்றுவது, பாதுகாப்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்தியுடைய கடமை நான் கருதுறோம். என்னால முடியாது. எவனோ கடையில் விற்கிற மைய வாங்கி கலைஞர் தாத்தா கையில் இருக்கிற பேனாவில் ஊற்றினா அந்த கைப்பட்ட மைய அவ்வளோ பவராக இருந்தால் எங்கள் அண்ணன் தளபதி அவர் சொந்தமாக ஊற்றின மைய அது எவ்வளோ பவராக இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுங்க. தம்பி இப்ப சந்தோஷம் தானே. சாகும்போது சொத்தே அவருக்கு ஒரு தலைகணி கடையில் ஒரு 140 ரூபாய், 4 ஜோடி சட்டை, 2 ஜோடி 5-6 புத்தகம், செருப்பு. இதுதான். அப்படிப்பட்ட காமராஜர் நீங்க துவக்கடிச்சீங்களே, அது ஏன் துவைக்கல உங்களுக்கு? அப்ப காமராஜர் தேவையில்லை, மாற்ற வேணும். நீங்க என் பையன்ல என் பேரன் ஓட்டு போட்டுக்கான், அவன் பேரன் தான் அடுத்த வாழ போறவன். 4-5 வருஷம் அது சேர்த்து போக போறேன். அந்த தலைமுறைக்கு எங்களுக்கு ஒரு சரியான தலைவன் முடிவு பண்ணும் போது அதை தப்புன்னு சொல்லுங்க. நீங்க யாரு? அசிங்கப்பட்டான் ஆட்டோக்கார.